சமத்து சின்னம். ஒரு அழகான கிராமத்து பண்ணை. அங்கே பொன்னி என்ற கோழி தன் 5 குஞ்சுகளுடன் வசித்து வந்தது. அதில் சின்னு மட்டும் எப்பொழுதும் துருதுருவென ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சுட்டி குஞ்சு. குழந்தைகளே, எல்லோரும் இங்கே கவனியுங்கள். இந்த புல்வெளியை தாண்டி யாரும் அந்த வேலிக்கு வெளியே போகக்கூடாது. அங்கே ஆபத்தான நரி நடமாட்டம் இருக்கும். ஜாக்கிரதை, புரிந்ததா? புரிகிறது அம்மா. கீச் கீச் கீச். அம்மா சொன்னதை மற்ற குஞ்சுகள் கேட்டன. ஆனால் சின்னுவுக்கு அந்த வேலிக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று பார்க்க ஆசை வந்தது. மெல்ல மெல்ல நகர்ந்து இதோ வேலி ஓட்டை வழியாக வெளியே வந்துவிட்டது. அடடா, வெளியே எவ்வளவு அழகான வண்ணத்து பூச்சிகள்! அம்மா ஏன் பயப்படுகிறார்கள்? இதோ பார், அந்த ஊதா நிற வண்ணத்து பூச்சியை நான் பிடிக்கப் போகிறேன். சின்னு துள்ளி ஓடிக்கொண்டிருந்த போது புதருக்கு பின்னால் 2 கண்கள் மின்னின. அது ஒரு தந்திரக்கார நரி. ஆஹா, இன்று ஒரு அருமையான வேட்டை. இந்த மென்மையான கோழி குஞ்சு துண்டு எனக்குத்தான். இதோ ஒரே பாய்ச்சலில் பிடித்து விடுகிறேன். சின்னு என்ற நரி பயந்து அலறுகிறது. ஐயோ நரி, அம்மா, என்னை காப்பாற்றுங்கள். மணி அண்ணா, எங்கே இருக்கிறீர்கள்? அதிரடியான நாய் குரைக்கும் சத்தம். லொல் லொல். சின்னுவின் அபய குரல் கேட்டு பண்ணை நாய் மணி மின்னல் வேகத்தில் அங்கே வந்தது. லொல் லொல். நரியே நில், என் நண்பனை தொடாதே, ஓடிப்போ. நரி பயந்து ஓடும் சத்தம். மணி அண்ணா சின்னுவை பத்திரமாக மீட்டு அம்மாவிடம் கொண்டு வந்து சேர்த்தார். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. உங்கள் பேச்சை மீறியது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போது எனக்கு புரிகிறது. இனிமேல் உங்கள் பேச்சை மீற மாட்டேன். மணி அண்ணா, எனக்கு உதவியதற்கு மிக்க நன்றி. பெரியவர்கள் சொல்லும் பேச்சில் எப்போதும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்பதை சின்னு அன்று முதல் புரிந்து கொண்டது. அதன் பிறகு அது ஒரு சமத்து குட்டியாக மாறியது.